இது ஒரு கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே போல் மரக்காணம் சம்பவம் நடந்தது. அங்கேயும் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டாங்க. அதிலிருந்து கூட அவர்கள் இன்னும் ஒரு பாடத்தை கற்பிக்காமல், ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து கள்ளச்சாராயம், அது அவங்க பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க, அது எந்த விதமாக இருந்தாலும் கள்ளச்சாராயமாகட்டும், விசச்சாராயமாகட்டும், அல்லது மெத்தனால் கலந்ததாகட்டும், இது அரசாங்கத்தினுடைய மெத்தனத்தால் நடந்தது. இது அரச பயங்கரவாதம், திமுக அரசாங்கத்தினுடைய பயங்கரவாதம் தான் சொல்ல முடியும். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. நேற்று 3 நாளாக தொடர்ந்து மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உயிரிழப்பு வந்து 55 என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் மருத்துவமனையில் சீரியஸாக தீவிர சிகிச்சை பிரிவில் இன்னும் 100க்கும் மேற்பட்டவர் சிகிச்சையில் இருக்கிறார்கள். தமிழக அரசாங்கம் உடனடியாக ஏதோ காம்பன்சேஷன் கொடுத்துட்டோம் அல்லது பிள்ளைகளுடைய படிப்புக்கு நாங்கள் செலவழித்துக்கிறோன்றதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது.